ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த பிப்ரவரி மாதம் ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம் என்ன? உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ண. மல்டிப்ளை யுவர் சீட் ஃபார் சோயிங் அண்ட் இன்க்ரீஸ் த ஹார்வெஸ்ட் ஆஃப் யுவர் ரைச்சியஸ்னஸ். ஹல்லேலூயா. உங்களுக்கு விதையை அளித்து, ஹல்லேலூயா, ஆண்டவர்ட்ட ஆவியானவர்ட்ட பரிசுத்தாவின் எதெல்லாம் இல்லையோ அதை தேவன் கொடுப்பேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருகப்படும். வெறும் விதையை மட்டும் கொடுத்துட்டா அந்த விதையை வச்சுட்டு ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் ஆண்டவர் விதையை கொடுக்கிறார் என்றால் உங்களுக்கு நிலத்தையும் கொடுப்பார். நிலத்தை கொடுக்கிறார் என்றால் உங்களுக்கு தண்ணீரையும் கொடுப்பார். தண்ணீரை கொடுக்கிறார் என்றால் உங்கள் பலத்தை கொடுத்து அதை உழுவதற்கான பலத்தையும் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போ பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் வெறும் விதையை மட்டும் கொடுத்து மறந்து விடுகிற தேவன் அல்ல. ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதற்கு வேண்டிய ரிசோர்ஸஸ், அதற்கு வேண்டிய உபகரணங்களை, அதற்கு வேண்டிய எல்லா காரியங்களும் உங்களுக்கு செய்வார். உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னால் அப்படியே விட்டுற மாட்டார். உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை தருவார். ஆசீர்வதிக்கன்னு சொன்னால் விட்டுட மாட்டார். உங்களுக்கு நல்ல ஒரு பிஸ்னஸை தருவார். ஆசீர்வதிக்க விட்டுட மாட்டார். நல்ல ஒரு ஊழியத்தை கத்த தருவார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தேவன் விதையை கொடுக்கிறார் என்றால் இல்லாததை உங்களுக்கு உருவாக்கி தருகிறார். ஹல்லேலூயா. ஆதாமை படுத்த போது அவனுக்கு என்னென்ன விதைனா என்னென்ன தெரியாது இல்லையா, தண்ணினா என்னென்ன தெரியாது, ஒன்றுமே தெரியாது. எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு காண்பித்து எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் அந்த அருமையான தோட்டத்திற்குள் வந்து அவனுக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தருகிறார். ஹல்லேலூயா. எந்த ஸ்கூலுக்கு போனான், கேந்திர வித்யாலயா போனானா, இந்த கார்பரேஷன் ஸ்கூல் போனானா, எந்த ஸ்கூலுக்கு போல கர்த்தரே அவனுக்கு டீச்சர், ஹெட்மாஸ்டர், பிரின்சிபல் எல்லாமே ப்ரொஃபஸராக இருந்து அவனை வழி நடத்தினார். ஹல்லேலூயா. அதுபோல் கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் இல்லாததை நமக்கு கொடுக்கிற தேவன், ஒரு சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு 4 காரியங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். விதையை கழித்து அதை பெருக பண்ணி, மூணாவது பிறகு பண்ணி நித்திய விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். இதில் 4 காரியங்கள். இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னென்னா பவர் ஆஃப் சோயிங், விதைப்பினுடைய வல்லமை. ஹல்லேலூயா. விதைப்பினுடைய வல்லமை, விதைப்பின் வல்லமை, விதைப்பின் வல்லமை. விதைக்கிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் இந்த சீடை கையில் இருக்கும்போது செத்து போன சீடு போல் இருக்குது. அந்த ஃபார்மர் என்ன பண்ணுறான், கையில் அந்த சீடை வச்சிட்ருக்கிறான், அந்த விதையை வச்சிட்ருக்கிறான். அதுதான் அந்த விதையை கொண்டு விதைக்கும் பொழுது 3 நாளுக்குள்ளே அந்த விதை அப்படியே அந்த பூமியை உடைச்சிட்டு பொழந்துட்டு மேலே வந்து அழகான இலைகளை கொடுக்குது. அதுக்குள்ளே மறைந்திருக்கிற அற்புதங்கள் அந்த விதைக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆனால் அந்த விதைக்கு தெரியாததை, அந்த குடியானவனுக்கு தெரியாத கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுபோல் உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பொட்டன்ஷியாலிட்டின்னு சொல்லுவாங்க பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு திறமைகளை கர்த்தர் வச்சுக்கிறார். அந்த திறமைகள் உங்களுக்கு தெரியாது. அந்த திறமைகளை கர்த்தருடைய கரம் உங்களுக்கு கொடுக்கும்போது, அப்படின்னா ஆண்டோட ஒரு ஞானத்திற்கு குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாக கொடுக்கிறவரத்திலே கேட்க கடவன். அப்போ எது உங்களுக்கு இல்லையோ அது தேவனுடைய சமூகத்தில் கேட்கும் பொழுது தேவன் என்ன செய்வார்? நிச்சயமாக அதை தருவார். பிறகு அதற்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அதனால் விதைப்பின் வல்லமை, ஒரு ஆண்டவர் எந்த காரியத்தில் எந்த நிலத்தில் விதைக்க வேண்டும், எப்படியாக விதைக்க. ஸோ யூ சீடு வேர் தேர் இஸ் வாட்டர்னு சொல்லுவாங்க. நீர் உள்ள இடங்களிலே விதைகளை விதைக்க வேண்டும். எங்கே நீர் இருக்குன்னு தெரியாது. எப்படி நீருக்கு தெரியும்? அந்த நாட்களில் கண்டுபிடிக்கணும். அதை போயிட்டு எங்கே தண்ணி எங்கே இருக்கும், ஆற்றுக்கு போகணும். எல்லாம் ஆனால் இது நோண்டுறாங்க, என்னது ஊற்றுக்கள் அவர்களை கண்டுபிடிக்கிறார்கள். ஐசக் நிறைய இடங்களில் ஈசாக்கு நிறைய ஊற்றுக்களை தோண்டுகிறான், அவன் தண்ணீரை பெருக பண்ணுறான். அதுபோல் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு வேண்டிய ரகசியங்களை தேவன் என்ன பண்ணுறார்? கற்றுத்தருகின்றார். சரி, 2வது சீட் கிவர், அவர்தான் விதையை கொடுக்கிறவர் தேவன். நம்ம ஆண்டவரை சொல்லணும், ஆண்டவரே எனக்கு வேண்டிய விதையை, ஆண்டவரே இந்த பிப்ரவரி மாதம் எனக்கு என்னத்தை விதைன்னா சீடு ஒன்றுமே இல்லை. அது ஒரு குடியானனுக்கு விதை இருந்தால் அந்த விதையை வைத்துக்கொண்டு அவன் தன்னுடைய வாழ்நாட்களை அவன் சாப்பிட்றது மாத்திரமல்ல, குடும்பத்தை போஷிப்பது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு கொடுப்பது மாத்திரமல்ல, மறுபடியும் விதைக்க முடியும். அப்போ வாழ்நாளெல்லாம் அவன் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க முடியும். அதனால் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஆண்டவரே ஒரு விதையை காண்பியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
அது ஒரு பிஸ்னஸ் விதையாக இருக்கலாம், இல்லை ஒரு வேலை செய்கிற விதையாக இருக்கலாம், இல்லை ஒரு ஊழியமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஆண்டவரே, ஆவியானவரே, எப்படிப்பட்ட விதை நீங்கள் விதைக்கிறீங்களோ அப்படிப்பட்ட கடுகு விதை விதைச்சா கடுகு முளைக்கப்படுது, தேங்காவை போட்டால் தேங்காய் வரப்போகுது. எப்படிப்பட்ட விதைகள் எக்கச்ச பல விதங்கள் இருக்குது. அதில் எப்படிப்பட்ட விதையை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறாரோ அதை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நிச்சயமாய் கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக. He is a seed giver. விதையை கொடுக்கிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். விதை என்றால் ஸ்பிரிச்சுவல் மீனிங் நிறையா இருக்குது. அது நம்ம ஒன்று சொல்கிறோம். வசனங்கள் எல்லாமே விதைகள். இப்போ சீட் கிவர். ரெண்டாவது சீட் சோயர், விதையை விதைப்பவர், சீட் சோயர். மூணாவது சீட் இன்க்ரீசர், விதையை பெருக செய்கிற தேவன். ஒரே ஒரு விதை நினச்சி பார்க்க முடியுதா? ஒரே ஒரு கோதுமை மணியை விதைக்கிறான். அந்த கோதுமை மணி எவ்வளோ 100, 200, 500 கோதுமை மணிகள் ஒரு கோதுமை மணியில் இருக்குது. ஒரு மாமரத்தை நடுறா, அந்த மரம் முழுவதும் மாங்காய்கள் இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஒரே ஒரு விதை அநேக கனிகளை கொடுக்கிறத பார்க்க முடியும். அதுதான் இன்க்ரீசர். நீங்கள் விதைக்கிற விதை அது காணிக்கையோ இல்லை தசம பாகமோ மற்றவர்களுக்கு நீங்கள் செய்கிற உதவிகளோ அதை தேவன் என்ன பண்ணுறாரு? விளைய செய்கிறார். சொல்லுங்க, விளைய செய்கிறார். விதையை விதைப்பவர், விதையை பெருக செய்கிறவர், விதையை பெருக செய்கிறவர். மூணாவது பெருக செய்வர். மூணாவது சீட் ஹார்வெஸ்டர், விதையை அறுவடை செய்கிறவர், விதையை அறுவடை செய்கிறவர். 4 காரியங்கள் முதல்ல பார்க்குறோம். முதல்ல என்ன பார்த்தோம்? விதையை அழிப்பவர், விதையை கொடுப்பவர், இல்லைன்னா அழிப்பவர். சீட் கிவர், சீட் சோவர், விதையை விதைக்க செய்கிறவர், விதையை விதைக்க செய்பவர். மூணாவது சீட் இன்க்ரீசர் அப்படின்னா பெருக செய்கிறவர். சீட் ஹார்வெஸ்டர் அப்படின்னா விதையை அறுவடை செய்பவர், விதையை அறுவடை செய்கிறவர். 4 காரியங்களை மைண்டில் வச்சுங்க. இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஜனவரி மாதம் வாக்குத்தத்தம் மனசில் இருக்கணும். பிப்ரவரி மாதம் அருமையாக ரூபனை போல் நீங்கள் அப்படியே இருக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுவார்? அந்த வாக்குத்தத்தத்தை திரும்ப 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 பாருங்கள். இந்த எசேக்கியேல், எரேமியா இவங்கெல்லாம் சொல்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறுது. கரெக்டாக கண்டுபிடிக்கிறான் பாருங்கள். எரேமியா சொல்ல பார்க்க எவ்வளோ நாளுடா அந்த சிறையிருப்பு இருப்போம். 70 வருஷங்கள் சிறையிருப்பு இருக்கும். பார்த்தீங்களா? 70 வருஷங்கள். ஆபிரகாம் சொன்னார், உன்னுடைய ஜனம் 400 வருஷங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருப்பார்கள். அந்த 4 ஏன் ஆண்டவரே எமோரியர் அக்கிரமங்கள் நிறைவாகவில்லை? அதுக்கு ரீசன் சொல்லிடுறார். அப்போ நான் 7 ஜாதியை நான் எனது தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் அக்கிரமங்கள் நிறைவாக வேண்டும். இப்போ 7 ஜாதிகள் 7 வகையான பாவங்களை செய்கிறார்கள். பெர்ஷியர், கிர்காசியர், எபூசியர், எமோரியர், இவங்கெல்லாம் 7 வகை ஜாதிங்க. 7 வகை ஜாதிங்க. நான் ஒரு தடவை அதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என்னென்ன பாவங்கள் 7 பேர் 7 வகையான ஜாதிகள் என்னென்ன தவறுகளை செய்தார்கள். அந்த 7 வகை தவறுகளினால்தான் அவர்களை தண்டித்து அவர்கள் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் கானானியர் இவர்கள் செய்கிற தவறுகளை அவர் தண்டித்து பிறகு அந்த இடத்த கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவரை உபத்திரவப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி 400 வருஷங்கள் உபத்திரப்படுத்துகிறார். 40 வருஷங்கள் நடத்துகிறார். காரியங்களை சொல்லித் தருகிறார். பிறகுதான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த இஸ்ரவேல் தேசத்தை அவர்கள் கரங்களில் கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்குற மிக முக்கியமான 2வது சப்ஜெக்ட் என்னென்னா, இந்த பிப்ரவரி மாதம் கர்த்தர் தேவன் விதைகளை கர்த்தர் கொடுக்கிறார். விளையை செய்கிற ஒரு தேவன், இன்க்ரீஸ் பண்ணுற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அறுவடையை கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. வெறும் விதைச்சிட்டு போயிடுறதில்ல, மொத்தம் அறுக்கிறதில்ல. உங்களே அறுவடையாளராய் கர்த்தர் மாற்றுவார். யூ வில் பி த ஹார்வெஸ்டர். நீங்களே அறுவடையாளராய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். இந்த மாதத்தில் தேவன் நமக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு நம்ம பார்க்குற பாயிண்ட் 4 பாயிண்ட் குறிச்சிட்டிங்களா? சீட் ஹார்வெஸ்டர், விதையை அறுவடை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகம். அப்போது விதையை யார் கொடுத்தார்களோ, அந்த விதையை யாரிடத்தையும் பெற்றுக்கொண்டீர்களோ, அந்த விதையை கொடுத்தவரிடத்திலே கடைசி வரையிலும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதில் நம்ம என்ன செஞ்சிடறோம்? நம்ம வளரும் பொழுது கடைசியில் நம்ம கஷ்டப்படும் போது கடத்தட்டு அழுவோம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதின்னு சொல்லுவோம். ஆனால் நாளைக்கு உபத்திரம் வரும்பொழுது ஆண்டவரை கைவிட்டு விடுவோம். ஏன் ஆண்டவரே இதை செஞ்சீங்கன்னு சொல்லுவோம். சில சமயத்தில் கர்த்தர் என்ன பண்ணுவார்? தேவன் என்ன பண்ணுவார்? ஒரு குடியானவனை ஆண்டவர் தேவன் நல்ல ஒரு
இது ஃபார்மர், அந்த இது ஒரு நிலத்துக்கு சொந்தக்காரன் என்ன பண்ணுவார், நிறைய உபத்திரவங்கள். அதை குறித்து நமக்கு நிறைய காரியங்களை பார்ப்போம். ஆண்டவர் இன்றைக்கி ஆசீர்வதிப்பார். சரி, இன்றைக்கு நம்ம பார்க்கும்பொழுது விதைப்பின் வல்லமை சோயர். இந்த செய்தியை நான் இன்றைக்கும் நாளைக்கும், ஏன்னா இது ஒரே நாளில் நிறைய அருமையான ஒரு செய்தி, அதனால் கொஞ்சம் நாளைக்கும் எடுக்கலான் இருக்கிறேன். இன்றைக்கி முன்னாடியெல்லாம் ஒரே மாதத்தில் அதோடு முடிச்சிருவேன். அதனால் இன்றைக்கி அடுத்த வாரம் மறுபடியும் நாளை காலையில் மறுபடியும் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வீக்காக இருக்கிறதுனால இதனுடைய கண்டினியூட்டி உங்களை கர்த்தருக்குள்ள ஆசீர்வதிப்பா. இன்றைக்கி வந்து அவங்க ரொம்ப ஆசீர்வாதம் உள்ளவர்கள். ஏனென்றால் ஆரம்பத்தில் இருக்கிறீர்கள், வெறும் பந்திக்கு மாற்றமில்லை, முந்தியும் வந்து விட்டீர்கள். ஹல்லேலூயா. பந்திக்கு மாற்றம் முந்தி கொள்ளவில்லை, நீங்களே கர்த்தர் ஆண்டவர் தேவன் ஆவியானவர் அதற்கு முன்பாகவே கர்த்தர் கொண்டு வந்து விட்டார். ஹல்லேலூயா. சரி, ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும். ஸோ சீட் கிவர், சொல்லுங்க, சீட் கிவர், விதையை அளிப்பவர். திரும்ப திரும்ப ஆண்டவரை நீர் தான் விதைன்னா முன்னாடியே சொல்லிட்டேன், அது வேலையாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், மினிஸ்ட்ரியாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் தான் கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவன் தான் இந்த கர்த்தர். உங்களுடைய வாழ்க்கை உங்கள் துணையாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலமாக இருக்கலாம், எல்லாவற்றையும் தேவனிடத்திலே முழுமையாக அர்ப்பணித்து விடுங்கள். எது இன்னைக்கு காலையில் நான் எழுந்த உடனே ஆண்டவர்கிட்ட தான் சொன்னேன், என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது தேவ சித்தத்தின்படி நடக்கிறது. ஹல்லேலூயா. சில டைமில் நம்ம உபத்திரம் வரும்பொழுது நம்மளை அறியாமலே என்ன இது இப்படி நடக்குமா அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆண்டவர் தேவன் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். போன வாரங்களில் பார்த்து பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் எப்படியெல்லாம் நம்முடைய இருதயத்தில் அவர் எழுதுகிறார். என்ற கல்லினால் அல்ல, ஆண்டவரை சதையான இருதயத்தில் ஆவியானவர் எழுதுகிறார். அவன் மையினால் எழுதுனான், ஆண்டவர் ஆவியினால் எழுதுகிறார். போன வாரங்களில் எவ்வளோ அருமையான செய்தி. ஆண்டவர் தேவன் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. போன வாரங்களில் நான் திருவள்ளூருக்கு போயிருந்தேன். நிறைய ஊழியக்காரங்க, 400க்கு மேலே நீங்கள் ஃபோட்டோவில் பார்ப்பீங்க. சண்டே அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. எல்லோரும் இப்போ எதுக்கு வராங்க அப்படின்னா, இங்கே வந்த ஆட்கள் வந்து எங்கள் சென்ட்ரல் சென்னைக்கு இங்கே வந்த ஆட்கள் அதுக்கு முந்தின நாள் வந்தாங்க. அங்கே வந்த ஆட்கள் அதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங், அங்கே வந்த ஆட்களை பாதி பேர் அங்கே உட்காந்துருக்குறாங்க. அப்போது நான் கேட்டேன், நீ வந்து அங்கேருந்து ஏன் இங்கே வந்து என்ன? ஆனால் புதுசாக கற்றுக்கலான்னு வந்தேன்னே. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு தடவை எடுத்துருக்கிறேன் உடன்படிக்கை பெட்டி குறித்து. இதுவரையும் அவங்க கேட்டிராத காரியங்கள் என் லைஃப்லேயே கேட்ட ஒரு ஆருக்கும் தெரியாது. அந்த உடன்படிக்கை பெட்டி அதையே தன்னை க்ளீன் பண்ணிக்கும். அந்த உடன்படிக்கை பெட்டியுடைய காரியங்கள், ரகசியங்கள், ஒரு 20 ரகசியம் உங்களுக்கு பாதி சொல்லி இன்னும் பாதி நான் வச்சுருந்தேன். அதெல்லாம் சொன்ன உடனே எங்கள் லைஃப்பில் இதெல்லாம் கேள்வியே பட்டதில்லைண்ணே. உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ ஆசீர்வாதங்களா? அது அதே செல்ஃப் கிளீனுங்க. எங்கே உடன்படிக்கை போது அங்கே வந்து வைரம் வைடியூரம் கிடைக்கிறது யாருக்கு தெரியும்? எங்கேருந்து எடுத்தீங்க? அங்கேருந்து இல்லை, அங்கே கொடுத்தாரு விதையை. ஹல்லேலூயா. அதுபோல் ஆண்டவர் தேவன் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுப்பார். நம்முடைய சபை விசுவாசத்திலே மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வசனங்களிலே பெறுகிற சபையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இப்போ மெசேஜை கேட்கறதுக்கு நான் ஆண்டவர்கிட்ட தான் கேட்டேன், இனிமேல் ஆண்டவர் மெசேஜை கேட்கறதுன்னு ஒரு கூட்டத்தை கர்த்தர் கொண்டு வரோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் செய்ய போகிற ஒரு அருமையான திட்டங்கள் என்ன? இன்றைக்கி கேட்கணும், ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். வாக்குத்தத்தத்தை மைண்டில் வச்சு, ஆண்டவரே எனக்கு ஒரு விதையை தார் ஆண்டவரே. நான் பலனற்று போயிருக்கிறேன், நான் சிறுமைப்படுத்தப்படுகிறேன், நான் அவமானப்படுத்தப்படுகிறேன். I need seed, God. அது நீர் கொடுத்த விதையாக இருக்க வேண்டும். நீங்கள் தேடுற விதையில் உங்கள் இஷ்டத்துக்கு தேடுறல, கர்த்தர் கொடுத்த விதையாக இருந்தார் அதை நிச்சயமாய் பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வேலையாக இருந்தால் அந்த வேலையில் கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். கர்த்தர் கொடுத்த பிஸ்னஸாக இருந்தால் அந்த பிஸ்னஸை ஒருவராலும் அழிக்க முடியாது. கர்த்தர் கொடுத்த ஊழியமாக இருந்தால் அந்த ஊழியத்தை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது, தேவனை மறக்க செய்யும்
எல்லாம் சேர்ந்து பாடுங்க, எல்லாம் கரங்களை தட்டி பாடுங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க அப்படியே. வெரி குட். பூவிதை தேடும் போது மாறாவின் கசந்தனி மதுரமாக மாறிடும். ஓ பரிசுத்த ஆவியானவரே, காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே, யாத்திரையில் கலைந்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், யாத்திரையில் கலைந்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், நேசரின் சத்தம் என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடும். வனாந்திரத்தில் கலைத்து நான் சொந்து போகும் நேரங்களில். ஹல்லேலூயா. வெறும் அந்த இது நல்லா வரும்போது ஞாயிற்றுக்கிழமை வெறும் இது மட்டும் வசனம் மாத்திரம் இல்லை, இந்த பாடல்களை நீங்கள் கேட்க ஆண்டவர்கள் உள்ளத்தில் நீங்கள் சும்மா இருக்கும்பொழுதெல்லாம், ரொம்ப வேதனையாக இருக்கும்பொழுதெல்லாம் அந்த பாடல் வரிகள் உங்களோடு கூட கிரியை செய்யும். ஹல்லேலூயா. போன சண்டே என்ன பாட்டு பாடணும் மறந்துட்டீங்களே? விளைந்த பலனை அறுப்பால் இல்லை, விளைவின் நற்பலன். ஹல்லேலூயா. அறுவடை மிகுதி யாழோ இல்லை, அந்தோ மனிதர் அழுகின்றாரே. ஹல்லேலூயா. அந்த வாரம் முழு அந்த பாட்டை அப்படியே மைண்டில் அப்படியே ஓடிட்டே இருந்துச்சு. அந்த வார்த்தை என்னோடு கூட பேசிக்கிட்டே இருந்துச்சு. அதே போல் இந்த பாடல் வரிகள் உங்களை அப்படியே ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் கொடுக்குற வசனம் மாத்திரமில்லை, பாடலையும் கர்த்தர் கொடுக்குறார். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன பாட்டுன்னு சொல்லி இன்னைக்கிட்டு இன்னைக்கு அப்படியே ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அந்த இன்னைக்கு பாட்டு என்னன்னா, இன்னைக்கு பாட்டை கொடுக்கல, ஞாயிற்றுக்கிழமை பாட்டை கொடுத்துட்டாரு. இன்றைக்கி என்ன பாட்டுன்னு கேட்டால் கொடுக்கவே இல்லை. இவ்வளோ நேரம் உட்காந்து கேட்டுகிட்டே வந்துட்டே இருந்தேன். அப்புறம் இங்கே வந்த உடனே தான் இந்த வார்த்தை விதைன்னு வரணுமே அப்படின்னு தேடுறேன். விதைன்னு போட்டால் ஒன்றுமே வர மாட்டேது. அப்புறம் பார்த்தா டக்குன்னு தேவனை ஒரே நிமிஷத்தில் தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ் சத்துரு விதைத்திடும் போது அந்த வேர்டு வந்து பாருங்க, வரி இன்னைக்கு தான் இந்த பாட்டு. ஹல்லேலூயா. அப்போ தேவனை மறக்க செய்யத்தக்கதாய் விதை கொடுத்து வரை மறக்கிற அனுபவம் வரக்கூடாது. கர்த்தர் தான் உங்களுக்கு விதையை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதை நம்ம மறந்து கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரோ, நீங்கள் வேலைக்கு வேணுமா இல்லை பிஸ்னஸ் வேணுமா, ஆண்டோட நாளாக பார்த்துங்களா, வேலைக்கு நான் ஜெபிச்சிருக்கேன், கர்த்தருக்கு வேலையை கொடுத்தாரு. நான் பிஸ்னஸ் ஜெபிக்கும் 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபிச்சேன். எல்லாத்தையும் போட்டு பேப்பரில் எழுதி போட்டு 3 முறை என்ன பண்ணேன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், புதிய ஆளுங்களுக்கு தெரியாது. 3 முறை எழுதி போட்டு சரி எல்லாம் இப்போ எழுதி போட்டு ஃபவுண்டேஷன்ஸு அப்படின்னு இப்போ எல்லாம் ஃபவுண்டேஷன் இவர் ஒரு பேரை வச்சு எடி ஃபவுண்டேஷன்ஸு, எடி பில்டர்ஸு, எடி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, இப்படி நிறைய பேருங்களை நிறைய போட்டு இவ்வளோ கொத்தாக எழுதி போட்டு ஃபவுண்டேஷன் வைக்கிறக்க சொல்கிறாரா, பில்டர்னு வைக்க சொல்கிறாரா, கன்ஸ்ட்ரக்ஷன், என் மைண்டெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன், இசிசி ஈஸ்கோ கன்ஸ்ட்ரக்ஷன் அதுதான் இருக்குது. அந்த எல்என்டி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வைக்கணும்னு வரேன். ஆனால் எனக்கு வந்தது என்ன வந்துச்சுன்னா, குலுக்கி போட்ட உடனே ஆண்டவர் சொன்னார், 2 முறை எது வருதோ அதான் ஆண்டவரே என்னுடைய பிஸ்னஸோடைய பேர் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் இல்லையா. ஆண்டவர் எவ்வளோ பெரிய அற்புதம். 3 முறை குறைச்சார். நினச்சா இவ்வளோ சீட்டு அது சீட்டுக்கும் அதுக்கும் ஆண்டவர் தேவன் என்ன பண்ணார். மேரேஜுக்கு அப்புறம் தான் அது கூட, அதுக்கு முன்னாடி வேறு என் கம்பெனியுடைய பேர் வேறு. ஆனால் கர்த்தர் மேரேஜுக்கு அப்புறம் அது எழுதி போட்ட உடனே அவங்க அம்மா பேரில் கூட எழுதி போட்டேன், ஃபீபி கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதி போட்டேன். நிறைய பேர் ஒய்ஃப் பேரில் வச்சுருக்காருக்கு பாருங்க போட்டேன். ஆனால் பிள்ளைங்க பேர் போடல, ஏன்னா பிள்ளைங்க அப்போ பிறக்கலை. இப்போ ஏன் பிறந்ததுன்னு நினைக்கிறோம், அது வேற கதை, அந்த ஸ்டோரிகளை வரல. சரி எதோட விட்டுருக்கேன். அப்படி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தேவன் என்ன பண்ணுறாரு, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் எதை செய்ய நினைக்கிறாரோ அந்த விதையை கொடுக்கிறார். அந்த விதை என்ன செய்கிறது, பெருகப்படும். முன்னாடியே சொன்ன அதற்கு என்ன வேண்டும், தண்ணீர் வேண்டும், காற்று வேண்டும், அல்லேலூயா, நிலம் வேண்டும்.
ஒண்ணுமே இல்லை, ஜீரோ. வெறும் விதை தான் இருக்கு. நிலம் எங்க தெரியாது, காத்து எங்க காத்து இருக்குது. ஆனா தண்ணீர் எப்படி வரும் தெரியாது, எப்படி நோண்ட போறா, எப்படி பம்பு செட்ட போற போறியா எப்படி தெரியாது. ஆனா எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்கிறார். சொல்லுங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்கிறார். சரி, இன்னைக்கு ஜெனசிஸ் சாப்டர் 1ஆம் அதிகாரத்தில் 11-12 கொஞ்சம் எப்படி அது கொடுக்கிறார் பாரு. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையும் பிறப்பிக்க முதல்ல ஆதாமை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். பூமியை உருவாக்குறார். ஒழுங்கின்மையாக இருந்த பூமியை ஒழுங்குள்ளதாய் மாற்றுகிறார். ஆழத்திலே இருள் இருந்துச்சு, அங்கே ஆண்டவர் அசைவாடி கொண்டு இருந்தார். அசைவாடி கொண்டு ஆவியானவர் என்ன பண்றாரு, அங்கே ஆண்டவர் தேவன் மனுஷனை உருவாக்குறார். அதுக்கு ஏற்ற இடத்தை கர்த்தர் உருவாக்குகிறார். உருவாக்குற உடனே பாருங்க, அப்பொழுது பூமியானது புல்லையும் விதையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் தங்களில் எத்தனாவது வசனம் அது 11. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறாரு, எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிடுறாரு. 28ஆம் வசனம் என்ன சொல்லுது, 28 வாசிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் 27 என்ன சொல்லுது, தேவன் தம்முடைய சாயல். இங்கதான் ட்விஸ்டே இருக்குது, இங்கதான் ட்விஸ்ட் இருக்குது. அவனை உருவாக்குறதுக்கு முன்பாகவே தேவன் எல்லாவற்றையும் உருவாக்கி விடுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு விதையை கொடுக்கறதுக்கு முன்னாடியே உங்களுடைய ஆசீர்வாதங்களை தேவன் உருவாக்கி வச்சிடறார். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. உங்களுக்கு விதையை கொடுக்கிறார் என்றால் அந்த விதைக்கு வேண்டிய ரிசோர்சஸ் சொல்லுவாங்கள்ல, அதுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் முன்பாகவே தேவன் உருவாக்கி வச்சிருக்கிறார். இந்த கம்பெனியில் உனக்கு வேலை கிடைக்கும், இவன் உனக்கு மேனேஜர் இருப்பான், அங்கே குடைச்சல் கொடுக்குற ஒரு ஆளும் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல மனுஷன் ஆகா, இவன் எலியா நல்லா ஊழியம் செய்கிறான், குடைச்சல் கொடுத்து ஒரு எசபேலை வச்சிருக்காருல்ல. அருமையான மனுஷன் தாவீது குடைச்சல் கொடுக்கறதுக்கு ஒரு மாமனாரை வச்சிருக்காருல்ல, மாமனாரை குடைச்சல் கொடுக்குறாரு பார். ஹல்லேலூயா. அது போல குடைச்சல் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வச்சிருப்பார். அந்த குடைச்சல் கொடுக்குற ஆளால் தான் நீ பரிசுத்தப்படுத்தப்படுவாய். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சில சமயத்தில் எப்படி வேணா செய்வார். புருஷனையே குடைச்சல் கொடுக்கறலாம் வைப்பார், மனைவியை குடைச்சல் கொடுக்கலாம் வைப்பார், இல்லை பிள்ளைகளை வைப்பார். ஏதோ ஒன்று தப்பிச்சா ஏதோ ஒன்று. ஏன் இதுக்கெல்லாம் செய்கிறாருன்னா, உனக்கு ஏன் குடைச்சல் வருகிறது, உனக்கு ஏன் குடைச்சல் வருகிறதுனா அதில் தான் கர்த்தர் உன்னை பரிசுத்தப்படுத்துறார். ஒரு கோல்டு திரும்ப 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 போடப்படும் போது என்ன நடக்குது, இன்னும் ஒளி வீசுகிற ஒரு பொன்னாய் மாறுகிறது. உனக்கு உபத்திரவம் இல்லை என்றால் நீ ஒளி வீசுகிறவனாய் பிரகாசிக்கிறவனாய் மாற முடியாது. இருளுக்கு தான் வெளிச்சம் வேண்டும். ஹல்லேலூயா. வெளிச்சத்துக்கு வெளிச்சம் வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. அதுபோல எந்த இடத்துல நீ ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை தாழ்த்துகிறாயோ அந்த இடத்துல ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். இப்போ இந்த 4 காரியங்கள் உன் மனசில் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். சோட் கிவர்ஸ், சீட் கிவர், ஆண்டவரை விதையை அளிக்கிற தேவன். சீட் சோயர், விதையை விதைக்கிற தேவன். 3வது விதையை இன்க்ரீசர், சீட் இன்க்ரீசர், விதையை பெருக செய்ய, விதையை ஹார்வெஸ்ட். இந்த 4 காரியம் இந்த மாசம் முழுவதும் மைண்ட்ல இருக்கணும். அப்போ எந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எங்கள் அப்பா ஒரு பெரிய ஆர்கிடெக்ட் கிடையாது, பெரிய கம்பெனி வச்சில்ல. இல்லை டாக்டர் இருந்தால் டாக்டர் தொழில் ஆரம்பிச்சிருப்பேன், இல்லை லேத்து பட்டுற வச்சு தான் லேத்து பட்டுற தொழில் ஆரம்பிச்சிருப்பேன். இப்போ அப்படி தானே போகுது. சுண்டல் விற்கிறவன் சுண்டல் விற்கிறான், சாப்பாட்டு கடை நடத்துகிற சாப்பாட்டு கடை, அவன் ஆக்டருங்க, இப்படி தான் போகுது. இப்போ எந்த ஒரு சோர்ஸ் மேலே எங்கள் அப்பா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஆனால் ஏன் ஆசை என்ன இருக்குது, ஆண்டவரே நான் மறுபடியும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகக்கூடாது, நான் வேலைக்கு போகக்கூடாது, எனக்கு பிஸ்னஸ் வேணும் அப்படின்னு என் மனசில் ஆசை, சின்ன வயசுலேருந்து ஆசை. அதனால் அது ஒரு கிரிய காத்த என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், ரோட்டி கப்படா மக்கான். நான் எப்படி யோசிச்சேன் பாருங்க, எப்படி யோசிச்சேன்னா 3 பிஸ்னஸ் உலகத்தில் டாப் பிஸ்னஸ். ரோட்டி, சாப்பாடு இல்லாமல் உயிர் வாழ முடியாது. அப்போ சாகிற வரலையும் இந்த பிஸ்னஸ் அழிக்கவே முடியாது. தின்னாம எது இல்லையோ தின்னணும்.
அல்லேலூயா. அப்போ ரோட்டி, கப்படா, துணி இல்லாமல் உயிர் வாழவே முடியாது. மூணாவது மக்கான். மக்கான்னா வீடு, மக்கான். அரே हिंदी नहीं मालूम, छोटा छोटा मालूम, अच्छी तरफ नहीं मालूम. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், மும்பை போகிறேன். என்ன பிஸ்னஸ்? ஃபஸ்ட்டு ஆரம்பித்த பிஸ்னஸ் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு. டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு எல்லாம் பார்த்து கச்சமாக பணத்தை போட்டு கடன் வாங்கி, இந்த ஸ்டோரிலாம் நான் சொல்லலை, இன்றைக்கி என்னமோ வருது. ஓப்பனாக சொல்கிறேனே, 250 சாரி டெக்ஸ்டைல் காச்சக்கமாக வாங்கிட்டு பொம்மையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே விற்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்தா அந்த சாரி வந்து என்னது என்ன வந்து ஒரே ஒரு வாஷில் மேலே போயிடுச்சு அப்படின்னு நான் மீடியா ஆயிடுச்சா என்ன சொல்லுவாங்க, என்னம்மா அது ஃபுல்லாக துவைச்ச உடனே சொருகிடுச்சு. அதே ஒரே போட்ட நம்மளை நானும் வேறு நல்ல பெஸ்ட்டுன்னு மும்பை மார்க்கெட் பெரிய மார்க்கெட்டு, அங்கேங்க எடுத்து வந்தால் சூரத்துலேருந்து வருது. சார் இது பெரிய ஸ்டோரி. அதில் வாழ்க்கையில் வெறுத்து போச்சுற இது வந்து என்னாச்சு, கப்படா போச்சு. அப்புறம் ரோட்டி, அந்த ரோட்டி ஆரம்பிங்கன்னு பார்த்தா அப்போ அங்கே ஒரு பெரிய ஆள், அங்கே மெரின் டிரைவில் வந்து ஹோட்டலில் ஒரு பேர் எனக்கு மறந்துட்டேன். அவர் வந்து சின்ன ஒரு தாராவியில் ஒரு சின்ன என்ன வந்து டீ கடை வச்சு, அதுக்கு பிறகு சாப்பாடு கடை இது இது இந்த இந்த சாப்பாடு கடை வச்சு, பேல்பூரி கடை வச்சு, அதுக்கப்புறம் 5 ஸ்டார் ஹோட்டலில் கட்டியிருக்கார் மெரின் டிரைவில். ஒரு பேர் டக்குன்னு மறந்துட்டேன். அவர் உடனே அந்த கடை ஆரம்பிக்கலாம், சாப்பாடு கடை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, காசு கிடையாது. எங்கே போனுக்கான்னு ஒரு வரைக்கும் யார் கொடுப்பா, எங்கள் அப்பா ஒன்றும் தரல, ஒன்றும் தரல. சரி போட்டு யோசிச்சு போச்சு, எல்லாம் போயிட்டு அது ரொம்ப நாள் எல்லாம் மும்பையிலே நடக்குது. இவ்வளவும் மும்பையில் நடக்குது. அப்புறம் அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. கடைசியில் என்ன பண்ணார், என் ஃப்ரெண்டு நானும் அவர் தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவர் சொன்னார், ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் சொன்னார். அப்போ நாங்கள் 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம். சரி நீ கொலாபாவில் ஆரம்பினா, கொலாபாவில் தான் நான் தங்கியிருந்தேன், கொலாபாவில் ஸ்டாண்ட் சினிமா பக்கத்தில் அங்கே தான் தங்கியிருந்தேன். அப்போ நான் சொன்னேன், சரி ஓகே யூ ஸ்டார்ட் யுவர் பிஸ்னஸ், ஐ வில் கோ பை. ஏன்னா ஆண்டவர் எனக்கு வந்து என்ன பண்ணார், நீ இங்கேருந்து போயிடு, நீ உனக்கு ஒன்றுமே நான் இங்கே தரமாட்டேன், உனக்கு மறுபடியும் சென்னைக்கு திரும்பி போ அப்படின்னு சொல்லி யாக்கோபோட பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசினார். அப்படியே உடனே நான் சின்ன வயசுலேருந்து ஒரு சின்ன காரியம் ஆண்டவர் எனக்கு எங்கள் ஃபாதர் மதர் கற்றுக் கொடுத்து ஜபம் எதானாலும் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். அப்போ ஆண்டவர் சொன்ன கிளம்பி போயிடு அப்படின்னா, ஏன்னா காசு எல்லாம் தீர்ந்து போச்சு. போகும்போது ஃப்ளைட்டில் போன, வரும்போது அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டு நவருன்றான். அது ஒரு கும்பல் வந்து ஏறுது, உத்தரப்பிரதேசில் ஒரு கும்பல் வந்து ஏறுது, போபாலில் ஒரு கும்பல் ஏறுது, அப்படி தள்ளி விடுது. கையில் பொட்டியை வச்சுக்கிட்டு எங்கே இருக்குது வச்சுட்டு உட்காந்து அழுதுகிட்டே வந்து சென்டரில் இறங்கினேன். எவ்வளோ கதைலாம் சொன்னதில்லை, இன்றைக்கி என்னமோ வருது. சரி பரவாயில்ல, வந்து இறங்கினேன். அப்போது ஆண்டவர் சொன்னார் பரவாயில்ல. அப்போ வந்து கொஞ்சம் அப்புறம் நானும் என் தம்பியும் தான் ஆரம்பித்தோம். ஈடி கன்ஸ்ட்ரக்ஷன், எடிசன் தாமஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்தோம். பிறகு மேரேஜ் போகும்போது எனக்கு அவனுக்கும் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு, சரி வேணாம் நீ தனியாக பார்த்துக்கோ, நான் தனியாக பார்த்து 2 பேரும் நாங்கள் பிரிஞ்சோம். அப்புறம் தான் இந்த ஸ்டோரியாக வருது. இதுதான் ஸ்டோரி முன் சுருக்கம். சரி நிறையா கரைகள் நடந்துச்சு. அப்போது ஆண்டவர்கிட்ட கேட்க, ஆண்டவரே ஏதோ நம்மகிட்ட இப்போ ரோட்டி போச்சு, மக்கான் இது கப்படா போச்சு, 3வது இருக்கிறது மக்கான் ஒன்று தான், மக்கான் பிஸ்னஸ். அப்போது மக்கான் எழுதி போட்டேன். எல்லாம் உலகத்தில் என்னென்ன கம்பெனி பேர் தெரியுமா, ஃபவுண்டேஷன்ஸுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் எழுதி போட்டேன். ஏன்னா முன்னாடி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறையா எழுதி போட்டேன். இந்த பில்டர்ஸ் வந்து 2-3 நாள் தான் எழுதி போட்டேன். ஆனால் ஆண்டோட ஒன்று பொருத்தனம் பண்ண ஆண்டவர் 2 முறை எடுக்கும் பொழுது எது 2 முறை வருதோ அதுதான் வந்து நீர் எனக்கு கொடுக்குற கம்பெனி அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன பண்ண, 2 முறை இல்லை 3 முறை எடி பில்டர்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அது ப்ரைவேட் லிமிட்டடாக மாறிச்சு. அப்புறம் ஆண்டவர் இந்த வசனம் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். இன்றைக்கு நாங்கள் சண்டே நம்ம இதை கண்ணி பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நிறைய காரியங்களை தேவன் ஆவியானவர் நமக்கு சொல்லித்தரார். அப்போது ஆண்டவர் அதை ஒரே 2-3 மாதம் பயங்கரமாக சின்ன இடத்துலேருந்து 1183 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட், 143 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் பண்ண ஆவடியில் ஒரு பில்டிங்கு.
அதுக்கப்புறம் 2183 ரூபா, அவன் 143 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு, 85,000 ரூபா தான் அந்த இது வந்து நான் பண்ண பில்டிங்கு. ஆனால் 94 கர்த்தர் ஒரு அதுலேருந்து அப்படியே பண்ணிகிட்டே இருக்கோம்ல, 94 கர்த்தர் அது வரையும் சின்ன சின்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணது 1983. ஆனால் 94 கர்த்தர் 2 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் பண்ணுற அளவுக்கு கர்த்தர் கம்பெனி ஆரம்பிச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்ய ஆரம்பித்தார். நினச்சி பார்க்காத ப்ராஜெக்டை கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார். எங்கே பார்த்தாலும் எடிபிள் ட்ரெஸ்ஸை கர்த்தர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அங்கே இப்போ இருக்கிற கம்பெனி, அவங்க கம்பெனி சுரேஷ் அப்பார்ட்மெண்ட்ஸ் சொல்லி என்னுடைய ஃப்ரெண்டு அப்புறம் தான் ராஜன் சொல்லி இப்போ பெரிய 27 ஃப்ளோர்லாம் மும்பையில் அவர் தான் பெரிய கோடீஸ்வரன். இப்போ அவர் நடத்தினார். கர்த்தரானா எங்கள் கம்பெனி அப்படி தான் போயிடுச்சு. அவர்லாம் குவைத்தில் ஆஃபீஸ் ஃபஸ்ட் டைம் நான் தான் எங்கள் இதில் குவைத்தில் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண, லால்வாத்தனியா காம்ப்ளெக்ஸில் பெரிய ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணோம். பயங்கர பெரிய கம்பெனியாக மாறிச்சு. நியூயார்க்கு, ஆஸ்திரேலியா எல்லா இடத்துலையும் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி பிளான் பண்ணும்போது தேவன் என்னை ஊழியத்துக்கு அழைச்சார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ அங்கே இருந்த இன்னைக்கு வேற சீடை கொடுக்குற, இந்த சீடை நீ பெருக பண்ணு. அந்த சீடு வந்து மழை வந்தா, காற்று வந்தா, நெருப்பு வந்தா, வெள்ளம் வந்தா அழிஞ்சு போடும். இந்த சீடு இம்மாற்றல் அழியாத ஒரு சீடை உன் கரங்களுக்கு தருகிறது. அதுதான் நீங்கள். ஹல்லேலூயா. அதுதான் எப்ரோன். ஹல்லேலூயா. 95 90 அதை 83 அதை கொடுத்தாரு. 90 அம்மா மேரேஜ் பண்ண 90ஆம் வருஷம் வந்து டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி கர்த்தர் ஹெப்ரோன் என்ற வேர்டை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய. அப்போ இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது சீட் கிவர் சொல்லுங்க, சீட் கிவர், விதையை கொடுப்பார். சரி, விதையை கொடுப்பார். ஹல்லேலூயா. 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 செங்கடல் எதிர்த்து வந்து பங்கம் வந்திடாமல் பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. செங்கடல் எதிர்த்து வந்து பங்கம் வந்திடாமல் பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன். ஓவியம் நீங்கள் சேர்ந்து கைதட்டி உற்சாகத்தோடு. தடுத்திடும் சத்ரு செங்கடல் எடுத்து வந்து பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. செங்கடல் எதிர்த்து வந்து பங்கம் வந்திடாமல் பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. விடுவிப்பார் ஆண்டவர், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாறுவார். தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாறுவார். ஓ ரவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, Holy Ghost, God, touch you with your spirit, God. Pour your spirit on them, God. Oh God, touch them with your spirit, God. Let them grow, my Father. Let them sow, my Father. என்னில் கேட்டிடும் நேசரின் சத்தம், என்னில் கேட்டிடும் என் வாழ்வு செழித்திடுமே. என் வாழ்வு செழி சொல்லுங்க 3 முறை, என் வாழ்வு செழித்திடுமே. என் வாழ்வு செழித்திடுமே. என் வாழ்வு செழித்திடுமே. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நான் சொன்னது போல ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனை ஆதாமையும் ஏவாளையும் 27, 28, 1, 27, 28 ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்குறார். உருவாக்குவதற்கு முன்பாகவே என்ன செய்யறாரு, தேவன் விதையை கொடுத்து ஆண்டவர் விளைச்சலை பெருக செய்து விடுகிறார். அப்படியே என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு விதையை கொடுப்பதற்கு முன்பாகவே உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை தேவன் ப்ரிப்பேர் பண்ணிடுறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது. அங்க நீர் ஓடுகிற பயங்கரமான 4 நதிகளை கர்த்தர் கொடுத்து விடுகிறார் இல்லையா. அந்த எல்லாத்தையும் முன்னாடி அவனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் சொல்றாரு. டெய்லி அவனோடு வந்து உலாவுகிறார், ஆலோசனைகளை கொடுக்கிறார். சரிங்க, வாசிங்க 11ஆம் வசனம் குயிக்கா போ. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் ஒவ்வொரு பூண்டும் ஒவ்வொரு புல்லும் அது ரீப்ரொடியூஸ் பண்ணணும். திரும்ப திரும்ப அது பிறப்பிக்க வேண்டும். பூமி மேல் தங்கள் விதையுடைய கனிகளா இருந்தா கனிகள் அதுல விதைகள் அதுல இருக்க வேண்டும்.
தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் விருட்சங்களையும் முளைக்குவிக்க கடவது என்றார். ஹalleluya. அப்படியே ஆயிற்று. அப்படியே ஆயிற்று. அப்போ ஒவ்வொரு கனிகளிலும் விதைகள் இருக்கு. இப்பதான் சீட்லெஸ் வருது, நம்ம டேஸ்டுக்காக சீட்லெஸ் வருது. ஆனா ஒரு நாள் இதெல்லாம் அப்படியே போயிடுச்சுன்னா மறுபடியும் சீடு இருக்காது, மனுஷன் அழிந்து போயிடுவான். கர்த்தருடைய திட்டம் என்ன? ஒவ்வொரு ஃப்ரூட்லேயும் சீடு இருக்கணும், ஒவ்வொரு புல்லுலையும் என்ன இருக்கணும்? சீடு இருக்கணும். அதனுடைய விதை இருக்க வேண்டும். விதையோடு கூட எல்லாவற்றையும் கர்த்தர் செய்கிறத பார்க்க முடிகிறது. மாம்பழம் அந்த உள்ள சீடு இருக்குது. இப்போ சீட்லெஸ் மேங்கோ வரப்போதான், வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்ல. சைனாவில் எங்கே சொல்கிறாங்க சீட்லெஸ் மேங்கோ வரப்போகுது. இதுவரையிலும் மேங்கோவில் சீட்லெஸ் நம்ம பார்த்தது இல்லை. கிரேப்பில் வந்துடுச்சு, நிறைய இதில் போமோகிரானட்டில் வந்துடுச்சு, சீட்லெஸ் போமோகிரானட்லாம் வந்துடுச்சு. ஆனால் ஆண்டவர் படைச்சது எப்படி? இயற்கைக்கு தவறான காரியங்களை மனுஷன் செய்யும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் சீடு இல்லாமல் போயிடும்போது இந்த கோயில்களை கட்டினாங்க. பார்த்துங்களா? அந்த கோயிலில் கும்பங்களை வச்சாங்க, பார்த்துறீங்களா? கோயில்களில் அந்த கும்பங்கள் வச்சா அந்த கும்பங்களுக்குள்ள நெல் மணிகளை வச்சு உள்ளே கட்டிருக்காங்க. அது என்னென்னா லைட்னிங் கண்டக்டர், இது மின்னல் வரும்பொழுது உள்ளே இருக்கிற அந்த நெல் மணிகளை அந்த அந்த ஷாக்கை தாங்கும்னு சொல்லி ரெண்டு விதத்தில். பிறகு எல்லாமே அழிஞ்சு போயிட்டா வெள்ளம் ஏன்னா வெள்ளத்தினால முன்னெல்லாம் அழிஞ்சு போச்சு. அதனால் என்ன பண்ணால் அந்த சீடு நமக்கு பிரயோஜனமாகும் சொல்லி அது எல்லாத்துல சீடு இருக்குதான். அது ஒரு தடவை நான் அதை கேள்விப்பட்ட போது ஆச்சரியமாக அந்த நாட்களில் அவர்கள் ஒரு புத்திசாலித்தனமாக அதை செஞ்சுருக்காங்க. பாருங்க, தங்கள் ஜாதியின்படியே கனிகளை பிறப்பிக்கும் பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அது God saw that it was good. கர்த்தர் எல்லாம் இந்த திட்டம் எப்படின்னா நல்லது என்று கண்டார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தேவன் பரிசுத்தாவின் உங்களுக்கு எதை கொடுக்கிறாரோ அதில் கர்த்தர் ரீப்ரொடக்ஷனுக்காக திரும்ப 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 உன்னை வளர்ப்பதற்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை அதிலே வைத்து விடுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய திட்டத்தின் பிரகாரம், கட்டளையின் பிரகாரம் நம்முடைய வேலை ஸ்தலங்கள் வியாபாரங்கள் இருக்கும் பொழுது அதில் பிசாசு ஒரு நாளும் தேவன் அழிவை கொண்டு வர முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பிஸ்னஸ் இருக்க வரலையும் ஒரு நாள் கூட பிஸ்னஸ் கீழே போனதை நான் பார்த்ததே இல்லை. ஹல்லேலூயா. பெருகி கொண்டே இருந்தது பணம் எல்லாவற்றும். 27 கோடி டேர்ன் ஓவர் 95 96 அப்படின்னா எவ்வளோ? ஒன்றுமே ஜீரோவில் ஆரம்பித்த கம்பெனி 27 கோடி. அந்த நாளில் இப்போ எத்தனை கோடி தெரியாது. அவ்வளோ அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்போ ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்தார். அது அடுத்த ஸ்டோரி. அதனால் ஆண்டவர் தேவன் இப்போ எதை நீங்கள் செய்ய, அதே போல் எப்ரோனை கர்த்தர் பெருக செய்தார். சில உபத்திரவங்களை தேவன் கொடுத்தார். இருந்தாலும் கர்த்தர் சபையை கைவிடவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் கிட்ட கேட்ட, ஆண்டவரே எவ்வளோ பெரிய சபையாச்சு, 2000க்கு மேலே ஆத்துமகள் கொடுத்தாங்க, இப்போ சபை அப்படியே உடஞ்சி குறுகி போச்சு அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் சொன்னார், உன் பணம் வித்துட்டா திரும்ப வராது, ஆனால் ஆத்துமாக்கள் எங்கேயும் போகாது, அது எப்பொழுதும் என்னுடைய சந்நிதியில் இருக்கும். நீ எந்த ஒரு ஆத்துமாவை நீ சபை கொண்டது ஆத்துமாக்கள் உன் பெயரில் எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த ஆத்துமாக்கள் கட்டாயமாக பெருகி கொண்டே இருக்கும். நீ அதை குறித்து கவலைப்படாத, ஊழியத்தை நீ செய்து கொண்டே இரு. ஹல்லேலூயா. சரி, ஆக ஆண்டவர் விதையை கொடுக்கிறார். அங்கே பார்க்கும்பொழுது முதல்ல ஆண்டவர் விதையை அவனுக்கு அங்கே கட்டளை எடுக்கிறத பார்க்கின்றோம். இப்போது நம்ம கொஞ்சம் பார்க்க போகிற காரியம், ஆண்டவர் தேவன் அப்படின்னா இந்த விதை அழிஞ்சு போகிறது கொஞ்சம் திடீர்னு. அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா, ஆதியாகமம் புத்தகம் 47ஆம் அதிகாரம் 16லேருந்து வாசிச்சா ஒரு சில வசனங்களை வாசிப்போம். ஒரு சில வசனங்கள் நான் நினைக்கிறேன் ஒன்று தான் இன்றைக்கி கொடுக்க முடியும் பார்க்குறேன். உங்கள் பணம் இல்லாமற் போனால் உங்கள் ஆடு மாடுகளை கொடுங்கள், அவைகள் 16லேருந்து வாசிமா. அதற்கு யோசேப்பு, உங்களிடத்தில் பணம் இல்லாமற் போனால் உங்கள் ஆடு மாடுகளை கொடுங்கள். ஒரு பெரிய பஞ்சம் வருது. அப்போ இது விளைச்சல், ஏதாவது மழை இல்லை. மழை இல்லாத பொழுது என்ன நடக்குது? மழை இல்லாத போது அங்கே பயங்கரமான பஞ்சம் வருகிறது. அப்போ நான் முன்னாடியே உங்களுக்கு ஒரு தடவை சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா எனக்கு தெரியாது. ஆசாரியன் என்ன பண்ணுவான், ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன பண்ணுவான், ஒரு நாளும் 7 முறை அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி வருவான். எருசலேம் ஆலயத்தில் இல்லை சுற்றி வருவான். அந்த சுற்றி வரும்பொழுது அங்கே டூம் இருக்குது, அந்த இடத்துல முதல்ல சாலமோன் கட்டின ஆலயத்தை 7 முறை சுற்றி வருவான். சுற்றும் போது அந்த இது கிதரோன் வேலி, இது கெத்சமனே, பிறகு மவுண்ட் சாயன், அந்த மவுண்ட் சாயன் கீழே கிதரன் வேலி, கிதரன் வேலைக்கு மேலே போனால்
வந்து மவுண்ட் மோரியா இல்லையா, அங்கே தான் வந்து இந்த இது கோல்டன் டூம் இருக்குது. அங்கே தான் அந்த எசேக்கியேல் என்ன பண்ணுறான், அங்கேருந்து தண்ணியை உள்ள அண்டர் கிரவுண்ட் சேனல் பண்ணி அதை சிலோவம் குளத்திற்கு கொண்டு வருகிறான். சிலோவம் குளத்தில் ஆண்டு ஒருத்தர் சுகமாக்குறாரு, கண்ணை சுகமாக்குறாரு பாருங்களா, அந்த சிலோவம் குளத்தில். அது கூட ஒரு சொல்லம் பாருங்கள், ஒரு பையனுக்கு நாங்கள் எல்லாம் குரூப்பாக போயிருந்தோம் பாரு, அந்த பையனுக்கு வந்து 23 வயசு, மீசையே வரல, தாடியும் வரல. அது நான் சொன்னேன்னு நினைக்கிறேன்ல, சொல்லலையா? சரி, நிறைய சொல்லாம விட்டுருக்கோம் பொழுது. நான் கேட்டு பார்க்குறேன், ஏன்னா போர் அடிக்கூடாது அவங்களுக்கு. அப்போ பொண்ணு அவன் என்கிட்ட சொன்னான், அங்கிள் அவன்னா என்ன அதுக்குள்ளே அவங்க அம்மா சொல்லிட்டாங்க, இவனுக்கு மீசையே முளைக்க மாட்டுது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எப்போ சீலம் குளத்தில் அங்கே போகிறோம் அப்படியே தண்ணி எடுத்து மூஞ்சில் தேய்ச்சி, நல்ல காலம் இங்கே தேய்க்கல, இந்த மீசையில் தேய்ச்சி விட்டா ஒரு 4 மாதத்தில் கொச்சன்னு முடி வந்துடுச்சு. அவன் சொல்கிறான், இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியல. அதான்டா சீலம் குளத்தினுடைய வல்லமை. அப்போ இந்த விசுவாசத்தோடு எப்போ அந்த அந்த ஆசாரி என்ன பண்ணுவான், அந்த தண்ணியை எடுத்து அந்த அங்கே இது இருக்கும், உடன்படிக்கை பெட்டி இருக்கும், சுற்றி 7 முறை 7 நாள் சுற்றி வருவான். பிறகு 7ஆம் நாள் 7 முறை சுற்றி வரும். 7 நாள் 7 முறை, 7ஆம் நாள் 7 முறை சுற்றி அந்த தண்ணியை எடுத்து தெளிப்பான். தெளிச்சிட்டு சொல்லுவான், ஆண்டவரே என்ன சொல்லுவான், ஆவியானவரே நீர் தான் மழையை கொடுக்கிற தேவன், நீர் இந்த தண்ணி இல்லை என்றால் எங்களால் சாப்பிட முடியாது. அதனால் ஒவ்வொரு வருஷமும் மழை தவறாமல் பெய்ய இரக்கம் பாராட்டுங்க சாமி. ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய திட்டங்கள். அதனால் ஆண்டவர் அந்த அந்த அருமையான இஸ்ரேல் தேசத்துக்கு மழையை கட்டளை எடுக்கின்றார் அப்படின்னு சொல்லி அவங்க யூதர்கள் அதை அதிகமாக விசுவாசிக்கிறாங்க. சரி, இங்கே பார்க்கும்போது அது போல் வந்து என்ன பண்ணுது, மழை இல்லாமல் போய் விடுகிறது. யாக்கோபு குடும்பம் எல்லாமே எகிப்துக்கு போகிறது. அது தேவ திட்டம், அது மனுஷனுக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ண, தேவன் வந்து இஸ்ரவேலை பனிஷ்மெண்ட்டாக நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய திட்டம் என்ன, இந்த யாக்கோபுடைய சந்ததி 430 வருஷங்கள் 400 வருஷங்கள் எகிப்திலே உபத்திரவப்படுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் அடுத்த நிலைக்கு அவர்கள் செல்ல வேண்டும். வெறும் பரதேசியாக இருந்த அந்த சந்ததிக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தமான தேசத்தை தர வேண்டும். உன் பேர் இனிமேல் இஸ்ரவேல் எனப்படாமல் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவது. தேவன் பேரை மாற்றுகின்றார். பேரை மாற்றிட்டு ஆண்டவர் அவனுக்கு சொல்கிறார், இனிமேல் உனக்கு இஸ்ரவேல், நீ படுத்திருக்கும் பூமியை நான் உனக்கு தருவேன். எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லி அந்த பெத்தேல் என்ற இடத்தை அவன் குறிக்கின்றான். அந்த இடங்கள் அதே போலவே 430 வருஷங்களுக்கு பிறகு கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தை அவன் கரங்களிலே கர்த்தர் கொடுத்து விடுகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன வாக்கு தத்தத்தை கொடுத்தாரோ அந்த வாக்கு தத்தத்தை நிச்சயமாய் நிறைவேற்ற தேவன் வல்லமை உள்ளவராயிரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. இப்போ ஆண்டவர் ஒரு சோதனையை கொடுக்கிறாரு. அங்கே அவர்களுடைய எல்லாம் மழை பெய்யாதனால எல்லாம் வறுமை வந்து விடுகிறது. விதைகள் இல்லை, அறுவடை இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்பொழுது அதற்கு முன்பாகவே என்ன செய்கிறாரு தேவன், என்னப்பட எங்கே அவங்க வறுமை வருது யாக்கோபு குடும்பத்துக்கு, அதற்கு முன்பாகவே யோசேப்பை கர்த்தர் தேவன் எகிப்துக்கு அனுப்பி விடுகிறார். இதுதான் ப்ரிப்பரேஷன். God prepared for you everything God prepared for you. ஹல்லேலூயா. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இப்போ போய் ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கிக்கிறாங்க பார்த்தீங்களா? 3ஆம் மாதத்துலேயே போயிட்டு எந்த ஸ்கூல்னு சொல்லி 3ஆம் மாதம் 7 மாதம் இருக்குன்னு சொல்லி கரெக்டாக அட்மிஷன் LKG அட்மிஷன் வாங்கிறாங்க நிறைய ஸ்கூலில். அது போல் ஒரு தகப்பன் தாய்க்கே இவ்வளோ தெரிஞ்சா ஆண்டவருக்கு எவ்வளோ தெரியும். உங்களை தன் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் முடியெல்லாம் கர்த்தர் எண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் கர்த்தர் செய்கிறார் நினைக்க நீங்கள் ஒரு நாளும் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, முன்னாடியே யோசேப்பை அமைச்சிடுறாரு. முன்னாடியே அவனை தூக்கி ஒரு குடும்பத்தில் ஒருவனை கர்த்தர் தியாகியாக, ஹல்லேலூயா, தேவன் ஒரு குடும்பத்தில் ஒரு கம்பெனியில் ஒரு ஆளை கர்த்தர் ஒரு குடும்பத்தில் எடுத்து அந்த குடும்பத்தின் மூலமாக தேவன் இந்த குடும்பத்தை மாத்திரமல்ல அநேகரை போஷிக்கிறவனாய் மாற்றி விடுவார். எந்த புள்ள பயபக்தியா தேவனுடைய சமூகத்தில் தரித்திருக்கும் அந்த புள்ள மூலமாக தான் தேவன் இந்த குடும்பத்துக்கு மாத்திரமல்ல அந்த நாட்டிற்கும் அந்த கம்பெனிக்கும் கர்த்தர் அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் உங்கள் மூலமாக நிச்சயமாக தேவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுவார். என்ன எடிபிள்ஸ் இருக்கும் 200 ஃபேமிலிஸ் என்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. 200 ஃபேமிலிஸ் இருந்தாங்க. எனக்கு 8 ப்ராஜெக்ட் நடந்தது. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு கர்த்தர் அநேக போதகர்களுக்கும் அநேக விசுவாசிகளுக்கும் கர்த்தர் என்ன ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆண்டவர் 31,000 சபைகள் இப்போது சினாட்டில் இருக்குது. கர்த்தர் அதை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டங்கள் தவிர இப்போ நேற்று திருவள்ளூரில் பேசுகிற ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறாரு. அந்த ஊழியக்காரர் வந்துட்டு நான் கீழே இறங்கி வர ஓடி வந்து என் கணத்தில் இங்கே முத்தம் இங்கே முத்தம் இங்கே முத்தம் முத்தம் என் உடம்பெல்லாம் முத்தம் கொடுக்குறாரு. என்னன்னா புரியல, எவ்வளோ எச்சி. பரவாயில்ல, அது முத்தம் உண்மையான முத்தம், அதனால் தாங்கிட்டேன் நான். அப்புறம் ஒரு 15 நிமிஷம் தொடச்சிக்கிட்டே இருந்தேன். அது அர்த்தம் அதான் சொல்லக்கூடாது. ஆனால் அப்படியே முச்சு அண்ணா 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 எல்லாம் வயசில் மூத்த ஒரு 68-60 இருக்குன்னு நினைக்கிறனால அப்படியே முத்தமாக கொடுத்துட்டாரு. எடிசனை நான் பார்க்கணுன்னே நான் ஓடி வந்தேன். காஞ்சிபுரத்துலேருந்து வந்தேண்ணே, உங்களை பார்க்கணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்தாரு. நாங்கள் மேடையில் இருந்தோம். போய் நடந்து போகும்போது என்கிட்ட முத்தம் கொடுத்துட்டு அப்புறம் எடுத்துகிட்டு 8 ஃபோட்டோ மேலே எடுத்துக்கிட்டாரு. அப்போ பார்க்கும்பொழுது நான் எங்கள் மறுபடியும் நினச்சி போகிறேன், இந்த எச்சிலாம் எங்கே போச்சுன்னே தெரியல. அந்த அன்பு என்ன பண்ணுச்சு? இத்தனை ஆண்டவர் தேவன் நம்ம நேசிக்கிறதுக்கு சில சமயத்தில் நிறைய நெருக்கம் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. அது மத்தியில் கர்த்தர் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டு இருக்கிறார். தன்னுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகம் இருக்குது. அந்த உபத்திரம் வந்தால் தான், அந்த உபத்திரங்களை போகும்பொழுது தான் அவருடைய கஷ்டம். நம்ம பிஸ்னஸ் இருந்தால், நம்ம லக்ஸுரியாக வாழ்ந்தால், கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்தால் நமக்கு தெரியவே தெரியாது. எங்கள் அப்பாவும் நல்லா எங்களை வளர்த்துட்டார். எங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. சாப்பாடு கஷ்டம், இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. சின்ன வயசுலேருந்தே நல்லா வளர்ந்தோம். எல்லாத்துலேயும் ஒரு அதிகாரத்தோடு வாழ்ந்தோம். வீட்டில் ஒரு ஜீப் எப்பவுமே நின்றுட்டு இருக்கேன். ஸ்டேட் இன்ஸ்பெக்டர் வீட்டில் எப்போ ஒரு ஜீப் இருப்போம். 2 போலீஸ்காரங்க. ஒருத்தன் என் ஸ்கூல் புக்குக்கு அட்டை போடுற கூட போலீஸ்காரன் தான். ஒழுங்காக போடு இல்லை அப்பாட்ட சொல்லிட்டு வருவேன். தலையெழுத்து இன்னும் எடுப்பான். ஒழுங்காக போடு, சரியாக படிக்கல பாருன்னுவேன். இப்படிலாம் வாங்கியிருக்கேன், வேலை வாங்கியிருக்கேன். இல்லைன்னா அவன் என்ன சொல்லுவான், இவர் இப்படிலாம் செஞ்சுட்டாரு எங்கள் அப்பாட்ட போட்டு டேய் நாயா அப்படின்னு திட்டுவார் அந்த போலீஸ்காரன் எங்கள் அப்பா. அப்படிலாம் பழி வாங்கினோம் என்ன. இப்போ நான் அதுபோல் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த குடும்பம் ஒன்றுமே இல்லாமல் எகிப்துக்கு போகிறது பாருங்கள். எப்படி ஆண்டவருக்கு ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. முன்னைய அந்த யோசேப்பை அவ்வளோ உபத்திரத்தை ஒரு பிள்ளை கொடுக்குறார். ஒரு பிள்ளையை எரேமியாவை போல வைப்பார், ஒரு பிள்ளையை எசேக்கியேலை போல வைப்பார், ஒரு பிள்ளையை எலியாவை போல இருப்பார், ஒரு பிள்ளையை எலிசாவை போல இருப்பார், ஒரு பிள்ளையை பவுலாக்குவார், ஒரு பிள்ளையை பேதுவாக்குவார். அந்த பிள்ளை தான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளை. He is the kingdom builder, kingdom establisher. Kingdom establisher. உங்க மேல பரலோகம் கவனித்துக் கொண்டே இருக்கிறது. நீங்க உலகம் உங்களை புறம்பத்தெல்லாம் அநியாயமா பேசலாம், அவதூறா பேசலாம், நீங்க அவமானப்படுத்தப்படலாம். ஆனா பரலோகம் உங்கள் நிமித்தமா சந்தோஷப்பட்டு கொண்டு நீதி நிமித்தம் துன்பப்படுகிற பாக்கியவான்கள். யாரா பிளஸட்னா 100 கோடி வச்சிருக்க அம்பானி இல்லை, அதானி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு நீதான் பாக்கியவான். ஏன்டா நீதி நிமித்தம் நீ துன்பப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அவன் எல்லாம் போகிறான். அப்போ ஆண்டவர் முன்னாடியே யோசேப்பை கொண்டு போயிடுறாரு. யோசேப்பை கர்த்தர் என்ன பண்றாரு, இந்த குழியிலே தூக்கி போடப்பட்டு சிறைச்சாலையிலே கொண்டு போகப்பட்டு கர்த்தர் பிரிசன்லேருந்து பேலஸ் கொண்டு போய் விடுகிறார். உங்களுக்கு ஒரு பேலஸ் வாழ்க்கை இருக்குது. ஹல்லேலூயா. பிரிசன் வாழ்க்கை மட்டும் இல்லை, பேலஸ் வாழ்க்கையை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவங்க போயிடுறான் பாருங்க. அவள் பதிலாக அப்போ அவன் செய்கிறான், ஒரு பெரிய ஒரு ஃபைனான்சியர் மாதிரி, ஒரு பெரிய என்ன பண்ணுறது, ஒரு பொக்கிஷத்தார் ட்ரெஷரர் மாதிரி ஆயிடுறான். அந்த பிரைம் மினிஸ்டர் இருந்த மாத்திரமல்ல, அந்த தேசத்தோட வறுமையை கர்த்தர் மாற்றி விடுகிறான். எல்லாம் ஞானம் பாருங்க, எப்படி பண்ணுற பாருங்க, எப்படி அந்த பார்வனை அவன் பணக்காரன் ஆக்குறான் பாருங்க. இப்போ சீக்கிரமாக போகலாமா, இல்லாமல் போனால் உங்களை ஆடுகளும் கொடுங்கள். இப்போ அங்கே மறுபடியும் அதே வறுமை அங்கேயும் வருது. முன்னாடியே என்ன பண்ணுறான், அவன் சொல்லிடுறான் 7 வருஷம் என்ன பண்ண முடியுது, அவன் தரிசனத்தை சொல்லிடுறான் 7 வருஷங்கள் இங்கே பயங்கரமான பஞ்சம் வரும்போது அடுத்த 7 வருஷங்கள் என்ன பண்ண போற, எந்த 7 வருஷங்கள் எல்லாவற்றையும் கடங்களை சேர்த்து வைக்க வேண்டும். அப்போ முன்னாடியே அந்த ஆலோசனையை கொடுத்துட்றான் பாருங்க. இப்போ நமக்கு என்ன பண்ணுறோம், நமக்கு கொடுத்த நேரத்தில் ஒழுங்காக சேர்த்து வைக்கிறது இல்லை, ஒழுங்காக கவனிக்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய சத்தம் காதுகளில் துணிக்கவில்லை. பணம் இருக்கும்போது நமக்கு துணிக்காது. ஆனால் பணம் இல்லாத பொழுதுதான் நம்ம செய்தெல்லாம் தவறுகளை கர்த்தர் காண்பிக்கின்றார். ஹல்லேலூயா. முன்னாடியே சொல்லிடுறாரு அவங்ககிட்ட, 7 வருஷம் பஞ்சம், அடுத்த 7 வருஷம் பஞ்சத்துக்குள்ள நீ கடன்களை எல்லாத்தையும் சேர்த்து வச்சிரு. அந்த 7 வருஷம் பஞ்சத்தில் நீ தேசத்தை கொள்ளையிடுவாய்.
யாருக்கிட்டையுமே நிலம் கிடையாது, யாருக்கிட்டையுமே விதை கிடையாது, யாருக்கிட்டையுமே எள்ளும் இல்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் யோசேப்பின் கரங்களிலே கர்த்தர் கொடுத்தார். ஏனென்றால் யோசேப்பு தேவனை பார்க்க குழியிலே தூக்கி போடப்பட்டாலும் அவன் கீழே பார்க்கவில்லை, ஆண்டவரை பார்க்கின்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் தூக்கி போட்டவன் தான் கீழே பார்க்குறான். இவன் குழியில் கிடக்கிறவன் மேலே பார்க்குறான், மேலே இருக்கிறவன் கீழே பார்க்குறான். எப்பவுமே மேலே இருக்கிறவன் கீழே பார்ப்பான், குழியில் இருக்கிறவன் மேலே பார்ப்பான். கர்த்தர் உங்களை மேலே பார்க்கறோன்னா வைக்கிறோம். அதுக்கு தான் உங்களை குழியிலே தூக்கி போடுறார். நீங்கள் குழியில் தூக்கி போடுற வரையும் மேலே பார்க்கவே மாட்டீங்க. இஸ்மவேலின் கையில் விற்கப்படுகிறான், யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போடுகிறான். எவ்வளோ அசிங்கம், எவ்வளோ பெரிய ஃபேமிலி. ஆபிரகாம், ஐசக், ஜேக்கப் ஃபேமிலி ஹையஸ்ட். தேசத்திலே அவங்க தான் ஆசீர்வாதங்கள். 318 பேர் வேலைக்காரர்களுடைய சந்ததி. அது பயங்கரமான சந்ததி. இப்பொழுது அவன் சிறைச்சாலை தள்ளப்படுகின்றான். அவன் ஆண்டவரையே பார்த்து கொண்டு இருக்கின்றான். அவனுடைய அரிக்கட்டுகள் எப்பொழுதும் நிமிர்ந்து நிற்கிறது. உங்களுடைய அரிக்கட்டுகள் எப்பொழுதுமே நிமிர்ந்து நிற்கும். நீங்கள் தேவனை பார்க்க பார்க்க உங்களுடைய அரிக்கட்டுகளை கர்த்தர் நிமிர்ந்து நிற்க செய்வார். மற்ற அரிக்கட்டுகள் ஒரு நாள் உங்களை வணங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நடக்கிற காரியம் என்ன? அங்கே தானியம் கொடுக்கிறேன்னு சொல்கிறான் பாருங்க. இல்லாமல் போனால் உங்கள் ஆடு மாடுகள் அவங்களுக்கு பதிலாக உங்களுக்கு தானியம். இப்போ அவங்ககிட்ட சீடு இல்லை, எல்லா சீடும் அழிஞ்சு போச்சு, சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. மழை எல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன பண்ணுறான்? யார் கொடுக்குறா? யார் கொடுக்குறா சீடு? யோசேப்பு சீடு கொடுக்குறான், தானியத்தை கர்த்தர் கொடுக்குறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் குடும்பத்துக்கு ஒன்றுமில்லை, இவனை கர்த்தர் கொடுக்கிறவனாய் மாற்றி விடுகிறான். குடும்பமே வறுமையில் இருக்கு, ஆனால் இவனை கர்த்தர் பிரைம் மினிஸ்டராக வச்சிருக்காரு, இவனை கர்த்தர் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக வச்சிருக்காரு. இவன் என்ன பண்ணுறான்? வீட்டுக்கு இல்லைங்க, நாட்டுக்கே கொடுக்குறான். ஏன்? அவன் தேவனை நோக்கி பார்த்தான். போர்த்திபார் வீட்டிலையும் சரி, சிறைச்சாலையும் சரி, அவனுக்கு கண்கள் தேவனையே நோக்கி பார்த்து. சரி, குயிக்காக வரீங்களா? அப்போது நிறைய இருக்கும் பாருங்கள். அதில் 1 2 3 4 இருக்கும். அப்போ கடைசியில் என்ன பண்ணுறாங்க? நிறைய வந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள். ஈஜிப்சியன்ஸ் என்ன பண்ணுறாங்க? அப்போது அவனை ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் சொல்கிற பாருங்க. வசனங்களில் ரொம்ப அழகான தரம். 19ஆம் வசனத்தை வாசிங்க. நாங்களும் எங்கள் நிலங்களும் உம்முடைய கண்களுக்கு முன்பாக அழிந்து போகலாமா? நீர் எங்களையும் எங்கள் நிலங்களையும் வாங்கிக் கொண்டு ஆகாரம் கொடுக்க வேண்டும். நாங்களும் எங்கள் நிலங்களும் பார்வோனுக்கு ஆதீனமாய் இருப்போம். நாங்கள் சாகாமல் உயிரோடு இருக்கவும் நிலங்கள் பாழாய் போகாமல் இருக்கவும் எங்களுக்கு விதை தானியத்தை தாரும் என்றார். ஸோ என்ன பண்ணுறான் இங்கே? யோசேப்பு சேவியராக மாடி இருக்கின்றான், அவர்களை பாதுகாக்கிறவன் பண்ண. எப்படி இயேசு ஆண்டவர் நம்ம எல்லாம் ரட்சித்து அவர் சேவியராக மாறினாரோ அது போல அந்த நாட்டுக்கே சேவியராய் கர்த்தரை மாற்றி விடுகின்றார். ஹல்லேலூயா. சரி, அப்படியே வாசிச்சுவாங்க. 20ஆம் வசனம் வாசிங்க. அப்படியே எகிப்தியர் தங்களுக்கு பஞ்சம் நேரிட்டபடியால் அவரவர் தங்கள் தங்கள் வயல் நிலங்களை விற்றார்கள். யோசேப்பு எகிப்தின் நிலங்கள் யாவையும் பார்வோனுக்காக கொண்டான். இவ்விதமாய் அந்த பூமி பார்வோனுடையதாய் மாறி விடுகிறது. ஹல்லேலூயா. நீங்க எங்க போய் சேர்றீங்களோ அந்த கம்பெனியை கர்த்தர் உங்க மூலமா ஆசீர்வாதத்துக்குள் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அவன் சொல்ற பேச்சை பார்வோன் கேட்டது போல நீங்க சொல்ற பேச்சை அந்த கம்பெனி கேட்க முடியாத கர்த்தர் மாற்றி விடுவார். மேலும் அவன் எகிப்தின் ஒரு எல்லை 22 போடுங்க. ஆசாரியனுடைய நிலத்தை மாத்திரம் அவன் கொல்லவில்லை, அது பார்வோனாலே ஆசாரியருக்கு மானியமாக கொடுக்கப்பட்டது. என்ன பயங்கரம் பாருங்க. ஆசாரியனுடைய நிலத்தை மாத்திரம், அங்க இருந்த பிரிஸ்டுங்களுடைய நிலத்தை மாத்திரம் அவன் கொல்லவில்லை. கரெக்டாக செய்கிறான் தன்னுடைய காரியங்களை. இப்போ ஆசாரியர்களுக்கு என்று தனி நிலங்களை கொடுத்து விடுகிறான், அவருடைய நிலங்களை டச் பண்ணவே இல்லை. அதுபோல் ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் தொடமாட்டார். ஹல்லேலூயா. உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை பரலோகத்திற்கு அங்கே நிலங்களை கொடுத்தாரு, இங்கே பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். பார்வோன் அவர்களுக்கு கொடுத்த மானியத்தினாலே அவர்கள் ஜீவன் பண்ணினாலும் அவர்கள் தங்கள் நிலத்தை விற்கவில்லை. பாத்தீங்களா ஊழிய செய்றவங்களுக்கு. பின்னும் யோசேப்பு ஜனங்களை நோக்கி, இதோ இன்று உங்களையும் உங்கள் நிலங்களையும் பார்வோனுக்காக வாங்கிக் கொண்டேன். இதோ உங்களுக்கு கொடுக்கப்படுகிற விதை தானியம், இதை நிலத்தில் விதையுங்கள். மறுபடியும் என்ன சொல்றான்? இவன் வேலையை கொடுத்து இவனை சொல்றான், அவங்கள திரும்ப விதைக்க வைக்கிறான். 28 ரொம்ப முக்கியமான வசனம். 24 விளைவில் 5 ஒரு பங்கு பார்வோனுக்கு போயிடணும். மற்ற 4 பங்கும் வயலுக்கு விதையாகவும். வயலுக்கு விதையா வச்சுங்க. எப்படி பேர் கால்குலேஷன் பாருங்க, எப்படி எடுத்துட்டு போறான் பாருங்க. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் ஒரு பங்கு, உங்கள் குழந்தைகளுக்கும் ஆகாரமாகவும் உங்களுடையதாய் இருக்கட்டும் என்றான்.
அப்பொழுது அவர்கள், நீர் எங்கள் பிராணனை காப்பாற்றினீர், எங்கள் ஆண்டவனுடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டும், நாங்கள் பார்வோனுக்கு அடிமைகளாய் இருக்கிறோம் என்றார்கள். அந்த தேசத்தையே அந்த ராஜாவுக்கு அடிமைகளாய் மாற்றி விடுகின்றான். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யோசேப்பை போல ஆண்டவரை உபயோகப்படுத்தின தேசம் உங்களுக்கு அடிமையாகும். தேசம் உங்களுக்கு அடிமையாகும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ட்ரம்ப்புடைய சோனிங் செர்மனி பார்த்தீங்களா? அங்கே வந்து அருமையான என்னது பில்லிகிரகாமுடைய சன்னு ஃப்ராங்க்லிங்கிரகாம் வந்து அவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறார். நான் சொன்ன பாருங்க, ஆம்ஸ்டர்டாமில் ஐ மெட் ஹிம் இன் ஆம்ஸ்டர்டாம். பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறார். ஏன்னா அப்போது பில்லிகிரகாமுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, வர முடியல ஆம்ஸ்டர்டாம் கான்ஃபரன்ஸ்க்கு. அவருடைய சன்னு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறார். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்? பார்த்தீங்களா ஆண்டவர் தேவன் ஒரே நிமிஷத்தில் அவர் வைராக்கியமாக இருந்தனால பிரசிடெண்ட்டை அபிஷேகம் பண்ணுற அளவுக்கு அந்த ஓல்டன் டேஸில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஓல்டன் டேஸில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, யூரோப்பில் இருக்கிற அத்தனை கண்ட்ரி இருக்குது, 30 நாடுகள் போப்பு தான் பதவி பிரமாணம், போப்பு தான் ப்ளஸ் பண்ணுவார். அதுபோல் கர்த்தர் தேவன் ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்வளோ அழகாக அவன் ஜோ பைடன் பண்ணல, இவன் பண்ணிடுறான் பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக பண்ணிடுறான் பாருங்கள். ஆண்டோடைய திட்டங்கள் பாருங்கள். அதனால தான் கர்த்தர் சொல்கிறான் ஒவ்வொரு வீட்லேயும் பைபிள் இருக்கணும்னு சொல்கிறான். பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. சரி, ஆண்டோடைய திட்டங்கள். சரி, இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாமா? அப்போ அந்த வசனம் கடைசி 26 முடிச்சுங்க. 5:1 25 பண்ணுங்க. 25. அப்பொழுது அவர்கள், நீர் எங்கள் பிராணனை காப்பாற்றி யூ ஹேவ் சேவ்ட் அவர் லைஃப். ஒரு நாள் இவனுடைய வாழ்க்கையை பாதுகாப்பு ஒருவரும் இல்லை, தன்னுடைய சொந்த சகோதரரால் தூக்கி குழியிலே போடப்படுகிறான். ஆனால் இன்றைக்கு தேசத்தை அவன் காப்பாற்ற ஏன் கர்த்தர் மேலே வைராக்கியமாக இருக்கின்றான். அல்லேலூயா. அன்னைக்கு ஏன் நடந்துன்னு அவன் நினச்சிருந்தானா, இன்றைக்கு இத்தனை பேரோட வாழ்க்கையை அவன் பாதுகாத்திருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் உபத்திரவம் தான் தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகிறது. அல்லேலூயா. சேவ்ட் அவர் லைஃப். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இயேசுவை போலவே அவர் பாடுகிறான், எங்கள் ஆண்டவனுடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டும், நாங்கள் பார்வோனுக்கு அடிமைகளாய் இருக்கிறோம். இப்போ அவனையே அவன் தான் சொல்லலாம், இது பாருங்க, let us find favor in your sight of my Lord சொல்றான். யோசேப்பு ஒரு நாள் சிறைச்சாலையில் இருந்தான். யோசேப்பு ஒன்றுமில்ல வந்த, இன்னைக்கு அவன் கடவுளாக மாறிடுறான். காசு கொடுத்தவன் மாத்திரமில்ல, சாப்பாடு கொடுத்தவன் கடவுள் தான் அப்படின்னு ஆக்கிடுறான் பாருங்க என்றார்கள். 5:1 பார்வோனுக்கு சேரும் வாரம் என்று யோசேப்பு இட்ட கட்டளையின்படி எகிப்து தேசத்திலே இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது. இந்நாள் வரைக்கும் நடந்திருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, ஒரே ஒரு வசந்த வாசி முடிப்போமா? ஐசையா 55:10 வாசி. மாரியும் உயர்ந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்தில் திரும்பாமல் பூமியை நினைத்தது. இந்த வசனம் முக்கியமான வசனம், கடைசி முடிக்கலாம். அது மீது நம்ம சண்டே பார்க்கலாம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி. மாரியும்னு என்ன அர்த்தம்? ரெயின். உறைந்த மழைன்னா ஸ்னோ, 2 இல்லையா? மாரின்னா என்ன அர்த்தம்? மாரியப்பன்ல மாறினா என்ன? மழை. அப்புறம் 2வது உறைந்த மழைன்னா ஸ்னோ ஃபாலிங். மழையும் வானத்தில் இருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல், அவ்விடத்து வந்த மழை திரும்ப போறது கிடையாது, அந்த இடத்தை நனைத்து விடுகிறது. பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்கிறது. அப்ப கடவுள் எதை கொடுக்கிறாரோ அது விளைச்சலை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும். யாரு விதைக்கிறானோ அவனுக்கு விதை கிடைக்குது, விதைக்காதவனுக்கு விதைக்காதவனுக்கு விதை இல்லை. புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்ப. எந்த வார்த்தையை தேவன் சொன்னாரோ அந்த வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். அல்லேலூயா. அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்யும். அல்லேலூயா. So shall my word be that goes forth from my mouth, it shall not return to me void, but it shall accomplish what I please. It shall accomplish. God will accomplish everything in our life. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். And it shall prosper in the thing for which I send it. எதுக்காக நான் அனுப்பிச்சனோ அந்த காரியத்தை அது செய்யும்.
அழகா சொல்லவார், என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியத்தை வாய்க்கும்படி செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.